வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சம் அடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் பட்டாசாக இருக்குங்க. அதாவது இந்த வருஷம் ஒரு நல்ல செய்தி யாருக்கு இருக்குன்னா சிம்மம் தான். ஏன்னா அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்பட்டோம். கேது நம்ம வீட்டில் இருக்கார். இந்த வருஷம் எண்டிங்கில் கேது கிளம்பிடுவார். அதெல்லாம் நம்ம தனியாக அந்த கேது, ராகு கேது பயிற்சி சொல்லுவோம். டிசம்பர் 5 அந்த டைமில் வந்து கேது பகவான் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. ஓகேங்களா? இப்போ குரு வேறு ரொம்ப முக்கியமான வீட்டுங்கள்லாம் உங்களுக்கு பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது நடக்க போகுது. ஓகேவா? முக்கியமாக எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு? 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போனா காசு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதாவது எப்போ ஒரு மனுஷனுக்கு தெம்பு இருக்குன்னா, பாக்கெட்டில் பணம் இருந்தால் தெம்பு வந்துடும். நீங்கள் ஒன்றுமே இல்லை. நான் இதெல்லாம் வந்து எங்கள் ட்ரைனிங்கில் சொல்லுவேன். இன்டர்வியூக்கு போகும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, யாருன்னா ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா 10,000 எடுத்துக்கோ, ஏடிஎம்மில் எடுத்துக்கோ. 10,000 கேஷாக. மற்ற இந்த ஃபோனில் ஆப்பில் பே பண்ணுற பிரச்சனையே கிடையாது. 10,000 எடுத்துக்கோ. கரெக்டாக இருக்கணும் பணம், பாக்கெட்டில் வச்சுக்கோ. இந்த 2,000 தாள்னால் என்ன, ஒரு 5 2,000 தாள் புஷ்ஷுன்னு போயிடும். 100 கூட மாற்றிக்கோ. கரெக்டாக இருக்கணும் பணம். அது மேலே கையை வச்சுட்டு இன்டர்வியூ பேசுன்னு அப்படி வேலை செய்யும். இதெல்லாம் வந்து நான் இப்போ நான் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு ஜாப் இன்டர்வியூ ஆரம்பித்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போதுலேருந்தே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வேலை செய்யும். பணம் தான் பவர். பணம் தான் பவர். அது சிம்மத்துக்கு பவர் இல்லைன்னா புஷ் ஆகிடுவாங்க. சோறு போடனா கூட பரவாயில்ல. சிம்மத்துக்கு பவர் கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. சோறு அவங்களே தேடிப்பாங்க. இந்த பணம் அந்த பவர் தரும். ஸோ கிடைக்கிற காசத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது? எப்படி? 200 அந்த வெள்ளி காயின் வாங்க, 2,000 அந்த தங்க காயின் வாங்கி, 20,000 அந்த நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் போட. அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுங்கள், நல்ல வேலை செய்யும். உங்களுக்கும் எப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து யாருன்னா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா, வீட்டில் இருக்க லேடிஸ், வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா சிம்மம் வந்து வீட்டில் எல்லோரையும் பயமுறுத்தி வச்சுருவோம். சிம்மம் வருதுனாவே, எங்கள் அப்பாலாம் சிம்மம் வராருனாவே கப்பு வச்சுப்புன்னு உக்காந்துருவோம். எல்லோரும் பயமுறுத்தி வச்சுப்பாங்க. இந்த 1-1.5 வருஷம் எல்லோரும் சிம்மத்தை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்மம் இருக்குது. அவர் பாவம், அவர் ஊர் பெரிய மனுஷன். இந்த 1-1.5 வருஷம் அவர் வீட்டில் அவர் வச்சு செய்கிறாங்க பாருங்கள். அப்படி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. சரியா? நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பவர் ஏற்றுங்க. கையில் காசு வரட்டும். திருப்பி நீங்கள் பழையபடி லைன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பீங்க. சரி, ஓகே. இது ஒன்று. அடுத்து கடன் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்மம் கடனே வாங்காமல் இருந்தேன், நான் கடன் வாங்குற பழக்கமே இல்லைன்னு சொன்ன சிம்மம்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கு. எனக்கு இப்போ வர ஜாதகங்களில் ஒரு டாப் 3 ராசி இருக்குது. அதில் ஒன்று சிம்மம். ஏன்னா ஒன்றும் இல்லை, யாருக்கெல்லாம் சனி பயிற்சி நடக்குதோ அவங்களாம் வருவாங்க மோஸ்ட்லி. அதுதான். சரிங்களா? ஸோ சிம்மம் வந்து அஷ்டம சனி இதனால் எக்காச்சக்க இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடு போனாலும் சிம்மம் தாங்க வராங்க அதிகமாக. வாங்குகிற அடி அப்படி. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கடன் வாங்கிங்க, இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு சரியான டைம். கடன் அடைக்கிறதுல நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த சோடசக்கலை, உங்களுக்கு வந்து இந்த நிறைய முகூர்த்தங்கள் கொடுப்பேன் நான். அந்த முகூர்த்தங்களில் பணம் எடுத்து வைங்க, இப்படி இது நான் தன ஆகர்ஷணன்னு ஒரு வகுப்பு நடத்துவேன். அதில் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒவ்வொரு மாதமும் மாறும், அந்த நாள் நேரம்லாம் மாறும். அதை பார்த்து சொல்லுவேன். அந்த டைம்லலாம் நீங்கள் காசு எடுத்து வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். இப்போ கல்யாணத்துக்குலாம் முகூர்த்தம் பார்க்குறோங்க, அது கல்யாணத்தோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்க மாட்டோம். நீங்கள் அந்த முகூர்த்தங்கள் பார்த்து பணம் எடுத்து வச்சிங்க, பேங்க்கில் லோனு கட்டினீங்கன்னா
சூப்பராக வேலை செய்யும். கடன் அடைக்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம். அதேமாதிரி உடல் ஹெல்த்தை ரீகெயின் பண்ணணும். சிம்மம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 சிம்மம் ஜாதகம் வந்துச்சுன்னா ஒரு 6வது ஹாஸ்பிட்டல் கேஸாக தான் வரும். உங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு இது ஹார்ட், சிம்மம்ன்றது ஹார்ட். எக்கச்சக்க சர்ஜரி கேஸ், ஹார்ட் சர்ஜரி கேஸ் தான் வந்தாங்க எனக்கு ஒரே ஜாதகம் ஃபுல்லாக. ஹார்ட்டை ஸ்டென்ட் வச்சிட்டாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சார், அது சார், இது சார். ஹார்ட்டு தான். உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிறதுக்கு ஆனால் பர்ஃபெக்டான டைம். அதான் சொல்ல, ரெகுலராக உடம்பு சரி இல்லாதப்போ போய் டாக்டரை பார்த்து நம்ம பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிவிடுங்க. நம்ம அந்த ஆப்பிள் சிட்ரிக் வினிகர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். கரெக்டாக அதை சாப்பிட்டா அந்த ஹார்ட்டுக்கு போகிற குழாய்களில் இருக்கிற நிறைய கொழுப்புகளை எடுத்துரும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி படிங்க. கரெக்டான பிராண்டை கரெக்டான டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை நல்லா ரீகெயின் பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, எங்கெங்கெல்லாம் அவமானம் பட்டிங்களோ, யார் யாரெல்லாம் சப்போர்ட் இல்லையோ அந்த அவமானங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாகவே பணம் விஷயம், ஆஃபீஸ், இந்த விஷயத்துலலாம் நீங்கள் வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கடவுள் வழிபாடுனா லக்ஷ்மி நரசிம்மர் தான் டீஃபால்ட்டாக. இப்போ இருக்கிற நிலைமைக்கு லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணா, இல்லை சிவபெருமான வழிபாட போகிறீங்கன்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் வழிபடுங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபடுங்க. கொண்டக்கடலை வச்சு வழிபடுங்க. பூந்தி கொடுத்து வழிபடுங்க. இந்த மாதிரி குருவோட தத்துவம் அதிகமாக இருக்கிற தானியங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குங்க. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்ற ஒரு சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா, அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தியை அவ்வளவு கிரகிக்கும். சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், DHAலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும். அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவரை ட்ரிகர் பண்ணும்.
நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.